சந்திரசேகர். இந்த ராஜபாளையம் பக்கத்தில் பாருங்கள், அந்த கஞ்சா ஆசாமிங்க அவனுக்கு போய் என்ன பண்ணுறாங்க, இந்த சிறுவங்க வந்து வெடியெல்லாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க தீபாவளிக்கு. அப்போ வெடியெல்லாம் வெடிக்கக்கூடாதுன்னு அவனை போய் மிரட்டிக்கிட்டு ஒரே பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி இவங்கள வந்து இது பண்ணி, ஒரு சின்ன பிள்ளைங்க தானே வெடி வச்சுருக்குன்னா அது வந்து போதையில் போய் அவனுக்கு அந்த கஞ்சா போதையில் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதுமாரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் எடுக்கலை. அப்பயே புரிஞ்சிச்சு அவங்களுக்கு, சரி ஏதோ இவனுங்க கஞ்சா ஆசாமி போட்டுருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவங்க சின்ன போராட்டம் பண்ணாங்க. இதுக்காக என்ன பண்ணாங்க, போலீஸ் வந்து மறுபடியும் அவனுக்கு ஒரு 4 பேர்த்த யார் யார் வம்பு பண்ணானோ தூக்கி வச்சுட்டு ஒரு நாள் 2 நாள்லேயே அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டு மறுபடியும் திருப்பி விட்டானுங்க. அவனுங்க என்ன பண்ணாங்க, போய் ஒரு 15 பேர்த்தோட அருவா கத்தி கம்போடு வந்து இந்த யார் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்களெல்லாம் வெட்டு கிட்டு, கை வெட்டு கால் வெட்டு அங்கங்கே வெட்டி அடித்து உடைச்சிட்டு, இதை பார்த்ததுக்கு அந்த நகராட்சியில் வந்து குடிநீர் திட்டு இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அருவாளால் வெட்டி எல்லாத்தையும் தண்ணிலாம் இவங்க அங்கே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெருவு தண்ணி போகும், கார்பரேஷன் வாட்டர், அதெல்லாம் உடச்சி என்னமோ ஒரு சினிமாவில் வந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டானுங்க. மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் போலீஸ் வந்து ஒரு 4 பேர்த்த பிடிச்சி வச்சாங்க. இல்லை 15 பேர் வந்தாங்க, 15 பேர்த்து பிடிக்கணும். இவங்க வந்து இது சாலை மறியல் பண்ணாக்க இவங்க இந்த போலீஸ் என்ன பண்ணுதுன்னு இந்த சாலை மறியல் பண்ணாமல் பாருங்கள், அவங்கள பிடிச்சி தரதானே எடுத்து வேலையில் எடுத்துறானுங்க. ஒரு 15 பேர் பண்ணால் வந்து வெட்டி கொண்டானுங்க, அதை விட்டுட்டாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து இவங்க வந்து இதுமாரி பாதுகாக்கப்பட்டவங்க சொல்லி பண்ணாக்கா இவங்கள கைது பண்ணுறாங்க. எல்லாம் அப்பாவிங்க, எல்லாம் அன்னன்னைக்கு வேலைக்கு போகிறவங்க. அவங்கள போய் பிடிச்சி இழுத்துட்டு வேணுமோ ரவுடிகளை இழுத்துட்டு போகிற ரவுடிகள்லாம் இழுக்கிறது இல்லை இந்த போலீஸு. ரவுடிகள் கஞ்சா வியாபாரி யாரையும் கண்டுக்கிறது இல்லை. அந்த கஞ்சா வியாபாரி அங்கே மாமூல் கொடுக்குற ஸ்டேஷன் போட்டிருக்கு, அதை எம்மே கண்டுக்கவே இல்லைங்க. அவங்கள வந்து இந்த 15 பேர்த்து பிடிக்கணுமில்ல, தெரியுமில்ல, சிசிடிவி கேமரா அது இது அங்கங்கே இருக்கும். யார் யார் வந்தால் இவங்களுக்கு போலீஸுக்கு தெரியாமல் கண்டிப்பாக இருக்காதுங்க. 4 பேர்த்த மட்டும் கண் துடைக்கும். அதை விட்டப்பயே அது வந்து அப்பயே புரிஞ்சிருக்கணும். அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து இதுமாதிரிலாம் பண்ணாங்க. இதே நடந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி உள்ள இது மாதிரி 2 3 பிரச்சனை திருப்பி அவனை வந்து அதே மாதிரி விட்டு திருப்பி வந்து அவங்கள அடித்து, அதெல்லாம் இந்த கஞ்சா ஆசாமிக்கு தாங்க ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க தமிழ்நாட்டை.